ரோகிணியை அடித்து விரட்டி வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே போன ரோகிணி தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க. திரும்பவும் ரோகிணியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாட்டி பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. வீட்டில் எல்லாரும் இருக்க மனோஜக்கிட்டேயே ஃபோனை கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. இப்போ கூட நீங்களாவே என்னை கூப்பிடவே இல்லைல்ல? பாட்டி வீட்டுக்கு வந்ததுனால தானே என்னை கூப்பிட சொன்னாங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. மனோஜ் கிளிப்பில் சொல்கிற மாதிரி திரும்ப திரும்ப பாட்டி வந்திருக்காங்க வீட்டுக்கு வா, பாட்டி வந்திருக்காங்க வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன், அது கண்டிஷன் கிடையாது, ஏன்னா நான் இப்போ கண்டிஷன் போடுற நிலைமையில இல்லை, அது ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு வந்தால் அத்தை என்னைய அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, சரியா அப்படின்ட்டு ரோகிணி எல்லாரையும் இறக்கப்பட வைக்கிறாங்க. எப்படி இருந்த ரோகிணி எப்படி ஆயிட்டாங்களே அப்படின்ட்டு எல்லாரும் ரோகிணிக்காக இறக்கப்படக்கூடிய நிலைமைக்கு தான் இன்றைக்கி சீரியலில் காட்டியிருக்காங்க.